வணக்கம், நான் டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை, ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் அட் ரேலா ஹாஸ்பிட்டல் குரோம்பேட். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறது வந்து ஐயா திரு ஸ்ரீனிவாசன், திருவாரூர், 97 வயசு. அவங்க தாம்பரத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த தோள்பட்டையில் வந்து கீழே விழுந்து அடிபட்டு கையை தூக்க முடியாத மாதிரி ரொட்டேட்டர் கஃப்னு சொல்கிற ஷோல்டர் மசில் வந்து கிழிஞ்சி அந்த அந்த தைக்க முடியாத, திருப்பி இழுத்து வச்சு தைக்க முடியாத அந்த தசைநாறு தொந்தரவுக்காக இந்த இன்ஸ்பேஸ் பலூன் சொல்லி இந்த பலூன் வந்து அவங்க ஷோல்டருக்குள்ளே பொருத்தியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து உலகத்திலேயே ஓல்டஸ்ட் பேஷண்ட் டு ரிசீவ் திஸ் பலூன் இஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், திருவாரூர். ஸோ இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா அவங்கள ஃபுல்லாக மயக்கம் கொடுக்காம வெறும் கை மட்டும் மரத்து போகிற மாதிரியான இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 18 நிமிடத்திலே இந்த ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா, இந்த மாதிரி 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, கீழே விழுந்து இந்த மாதிரி தசைநார் இழுத்து வச்சு தைக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து இன்ட்ரீமாக ஒரு ரிலீஃப் கொடுக்குங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்பெஷலைஸ்ட் அனஸ்தீசியாலே அவங்க 97 வயசு, அவங்களால முழுமையான அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. ஸோ வந்து என்னோட வந்து டாக்டர் சுப்பிரமணியம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த அனஸ்தீசியா எப்படி கொடுத்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் சுப்பிரமணியன், இங்கே ரேலா ஹாஸ்பிட்டலில் அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யூஸ்வலாக அனஸ்தீசியா வந்து இப்போது இவர் ப்ரொசீஜர் படி பார்த்தோன்னா, சார் சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு இந்த பலூன் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு சார் வெளில ஒரு 18 மினிட்ஸ் ப்ரொசீஜர். பட் இந்த ப்ரொசீஜர் அப்போ வலி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா முழு மயக்கம், யூஸ்வலாக இந்த மாதிரி ஷோல்டரில் பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாமே முழு மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவோம். பட் சின்ஸ் பேஷண்ட் இஸ் 97 இயர்ஸ் ஓல்ட், அனஸ்தீசியா முழு மயக்கம் கொடுத்து திரும்ப வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட பாடி ஃபிசியாலஜியே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோஸ் டைட்ரேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணாலுமே ரெக்கவரி அனஸ்தீசியாலேருந்து வர்றது டிலேடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வி ஹேவ் டெவலப் ஸோ மச் தட் நம்ம ஷோல்டருக்கு போகிற நரம்பை மட்டுமே நம்ம மிஷின், அல்ட்ராசவுண்ட் மிஷின் வச்சு பார்த்து அந்த நரம்பை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னா வெறும் தோள்பட்டை மட்டும் மறுத்து போகும், மற்ற எல்லா பார்ட்டுமே நார்மலாக இருக்கும். பேஷண்ட்டும் வந்து முடிச்சிட்ருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட சார் பேசிகிட்டே பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து இப்போது இந்த மாதிரி நிறையா டெவலப் ஆகிருக்கு அனஸ்தீசியாவில். ஸோ இது சாருக்கு அதனால தான் இந்த மாதிரி ஈவன் அட் 97 இயர்ஸ் ஓல்ட் நம்ம வெறும் தோள்பட்டையை மட்டும் மறுக்க வச்சு ப்ரொசீஜர் பண்ணி இமீடியட்டாக ரூமுக்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டோம். ஐசியூ ஸ்டே அந்த மாதிரிலாம் கூட எதுவும் தேவைப்படலை. அதுதான். ஸோ இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, சார் கீழே விழுந்த உடனே அந்த 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 பெயின் வந்து சாதாரண வழின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அப்போது சாதாரண கீழே விழுவுறது தானே, ஸோ அதனால் பெருசாக என்ன ஆயிரப்போகுதுன்ட்டு ஒரு 3-4 மாதம் சார், வாரம் 6 மந்த்ஸ் வரைக்கும் வந்து அந்த டைம் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த இழுத்து வச்சு தைக்கக்கூடிய அந்த தசை தன்மை கூட பெருசாக இருக்காது. 97 வயசில் வந்து அதை நம்ம எதிர்பார்க்குறது இல்லை. பட் ஆனால் எவ்வளோ ஏர்லியாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து டாக்டர்ஸ்ட்டை போய் காட்டுறோமோ அவ்வளோ ஏர்லியாக வந்து ஈஸியாக அந்த சர்ஜரி பண்ணிட முடியும். வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்க உங்களுக்கு? ஒரு ப்ரில்யூட் கொடுக்கணும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு. February 2025 இதே ஹாலில் we had a press meet for first in Tamil Nadu in-space balloon implant. இப்போ வந்து almost 1.5 years later we are now here to share a inspiring awareness story to the public through you. ஸோ நம்ம கூட வந்து ஒரு 97-year-old யங் பர்சன் இருக்காங்க, ஸ்ரீனிவாசன், திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு 1.5 months back he had a fall in the bathroom, very trivial fall தான். After the fall he was not able to completely lift his left shoulder. ஸோ ஒரு 97 வயசு ஆள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கீழே விழுந்த உடனே அது ஒரு ரத்த காயமாக இருக்கும், இல்லை ஒரு ரத்தக்கட்டாக இருக்கும், இல்லை வயசாகிடுச்சு, ஏதாவது தசை ஏதாவது கசக்கி இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுடுவோம். அதே மாதிரி சாரும் பெருசாக கண்டுக்காமல் ஒரு 1.5 months அப்படியே விட்டுட்டார். he had severe pain, 95 to 99% of his sleep was disturbed. So he was not able to completely move his arm at all. So in the situation he was brought to us to Rela Hospital. So இங்கே வந்த உடனே we examined him thoroughly and then we found him to have a rotator cuff tear. ஷோல்டரில் வந்து ஒரு வலுவான தசை நார் இருக்கும். அந்த தசை நாரோட இயக்கம் ஃபுல்லாகவே பாலடைந்து போய் கம்ப்ளீட்டாக அவரால் தூக்க முடியாமல் போயிருந்தது. இது ஏன் இந்த மாதிரி வயசில் வருதுன்னா, நேச்சுரலாக நம்ம தலைமுடி நரைக்கிற மாதிரி அந்த ரொட்டேட்டர் கஃப்ன்றது வந்து ஒரு மாதிரி டீஜெனரேட்டடாக இத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு ட்ரிவியல் ஃபால் ஆர் கையை ஊனி எழுந்திருக்கும் போது கூட அது கிளியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து they had the confidence in the hospital, they had the trust in us to make him better. ஸோ 97 இயர்ஸ்னால் நம்மளுக்கே தெரியும்,
they will have a little bit of complications, but he had a lion heart, the patient. So he said, we will go ahead and do this surgery. I want to have a pain-free life. என்னால் கையை பின்னாடியே கொண்டு போக முடியலைங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஏதாவது பண்ணுங்கள், 97 வயசு ஆனால் என்ன, எனக்கு வந்து இருக்கிற வரைக்கும் ஐ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஐ ஷுட் நாட் பி டிபெண்ட் ஆன் மை டாட்டர்ஸ் ஆர் சன் டு டூ மை டே டு டே ஆக்டிவிட்டீஸ். வேஸ்ட்டு கட்ட விட முடியல எனக்கு, அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் பிகாஸ் we have this technology right now in India and we are quite using it quite a few times now. Few hundreds of these balloons have been done here. So we thought 97-year-old with complications, we have beautiful anesthetists at Rela Hospital. அவங்களோட ஹெல்ப்போட without giving him general anesthesia, we performed this surgery totally under local anesthesia. அந்த சர்ஜரி பண்ணும்போது அவர் கூட பேசிக்கிட்டே தான் இருந்தார், அவர் எங்களோட பேசிக்கிட்டே தான் இருந்தார். So surgery went on well. It just took us 18 minutes to complete the surgery. And after the surgery, immediately after the surgery, because it was done under local anesthesia, he was shifted to the ward. He was made to talk with his relatives. And only after that, everybody became all right. So the technology is there now for a long time, almost 1.5 years. The awareness is not there. So adhukaga da in the press meet. So you are seeing the results on stage. He will be able to speak to you about the results because I might be biased. Yeah. Thank you so much for coming. நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணீங்கன்னு சொல்லலையே, என்ன பண்ணீங்க புதுசாக? அவங்க கேட்குறதுக்கு பதிலாக நான் கேட்குறேன். உங்களை மாதிரி தான், நான் லிவர் சர்ஜன், எனக்கு ஆர்த்தோபெடிக்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது. இது வந்து தோள்பட்ட ஷோல்டர் பிளேட். திஸ் இஸ் தி ஆர்ம் போன். இங்கே மேலே இருக்க இந்த தசைனார் தான் கிழிஞ்சு போயிடுறது. ஸோ இதோட டிஸ்கனெக்ட் இருக்கிறதுனால கையை ஃபுல்லாக தூங்க முடியறது கிடையாது. ஸோ இதுக்கும் ஒரு பாலம் மாதிரி நடுவில் இந்த பலூனை நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். இந்த பலூன் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி we have to introduce this balloon inside. இது வந்து டீஃப்ளேட்டடாக வரும். அதை வந்து நம்ம கரெக்டாக இந்த பொசிஷனில் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக இதுக்கு பாலம் மாதிரி வச்சுட்டு then we have to just push. நேரம் வச்சு அங்கே நேரம் வச்சு அது அங்கே தெரியுங்கப்பா. பலூன் அந்த சைடு திருப்பி வச்சு உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணு. யா பிங்க் கவர். யா ஸோ அது பிளேஸ்க்குள்ளே போன உடனே அது அப்படியே டீஃப்ளேட் ஆகிடும். ஸோ திஸ் இன்ஃப்ளேஷன் வில் கிவ் அஸ் குட் சப்போர்ட். அந்த ஹெட் போன் வந்து மேலே இருக்க ஷோல்டர் போனோட உரசாமல் இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு பெரும்பகுதி வலி கம்மியாயிடும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இதன் பிறகு அந்த மூமெண்ட் வந்து ஃப்ளூடாக வர ஆரம்பிக்கும். பட் அஃப்கோர்ஸ் ஆல் திஸ் வித் குட் ஃபிசியோதெரப்பி. ஸோ 6 வீக்ஸ்க்கு இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரிங்கில் இருப்பாங்க. ஆஃப்டர் 6 வீக்ஸ் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுத்தோன்னே in 3 months they'll be able to do most of the works fluently. So this is அதை எடுத்துருவீங்க அப்புறம். So this is a biodegradable balloon. So 2 yearsல it is going to be degraded. அதுக்குள்ளே ஃபிசியோதெரப்பி பண்ணி டெல்டாய்ட் ஃபங்க்ஷன்லாம் வர வச்சிட்டோம்னா they'll be able to தானாகவே கரைஞ்சிரும். 2 வருஷத்தில் கரைஞ்சிரும்ன்றாங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு 97 வயசு. விழுந்துட்டீங்களா பாத்ரூமில் விழுந்துட்டீங்களா? என்ன பண்ணீங்க அப்புறம்? ஸ்மால் ஃபால். அது வந்து ஒரு இதாகவே தெரியல, அப்போ வலியே தெரியல. 6 monthsக்கு அப்புறம் தான் about 4 months I had pain slowly started and I was taking what you call paracetamol and all just to relieve the pain. That will be over 3 to 4 hours. Afterwards again the pain will be there. Sir. And then casually I met one of the PT people. They told me it may be a frozen shoulder, but to take PT it will be all right. After taking PT, SWG and IMF and also wax treatment, they told me even if the ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறீங்க, எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. If the pain does not stop. பிடினா ஃபிசியோதெரப்பியா? ஓகே. சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியாதுங்க பிடினா. நான் ஃபிசிக்கல் ட்ரைனிங்னு நினச்சேன். Physiotherapy doctor. And then he told me if for these things the pain should have been completely all right. When the pain is still continuous, better see an ortho doctor immediately. Okay. Then I told my son Sankaran,
who is put up here near sanatorium. He said, Rela Hospital at Kurumpet is multi-specialty hospital and almost all types of treatment are available. Better I will fix up an appointment with an ortho doctor and then inform you. He informed me that he has fixed up an appointment with Dr. Prakash Apadurai and then come and meet him. I met him and then he took all the paraphernals like MRI scan, CT scan, X-ray and all, etc. And he told me this one is in massive torn, this one, that is the reason for the pain. I do not know how you are bearing it for all the 4 months. He was surprised. Then he told me there will be after some time he will consult other doctors and then he fix up an operation. என்ன பண்ணிச்சு உங்களுக்கு? என்ன பண்ண முடியல உங்களால? I could not lift my hand. Even to put the shirt, I have to put it with the right hand. I have to lift it up, sir. Okay. Operation வேலை செஞ்சுச்சா இல்லையா? Pardon, sir? Operation வேலை செஞ்சுச்சான்னு கேக்குறேன். Did it work? After operation, now I am on the slings. It will I was admitted on 22/6. 23rd operation was conducted. That is the procedure. 24th I was discharged. And right from the admission till the discharge, Dr. Apadurai and other doctors attended on me, and in the operation theatre he was giving me a running commentary as to what all the procedures are going on and kept me updated, informed. And then I am thankful to all the paramedical staff and all the staff of Rela Hospital for promptly attending on me, giving me best of service, for which I am highly thankful to them. I am also thankful to Dr. Apadurai for giving me an encouragement when I met him for a review, that I have to put up with a little small difficulties and it will be only for 6 weeks. Afterwards, and by that time, how are you? He said, I am all right, sir. Pain has subsided almost 90%. Oh, that's the Only important point. pain comes when I lift my hand. 90% pain is subsided. Yeah. He said, no need to worry. After some time it will be all right. And by a small exercise it will be okay. I am thankful to not only Apadurai, I am thankful to your great organization for bringing all youngsters, experts to this organization. So that, nowadays the medical technology has gone far expectations. Therefore, I think I wish every success of your hospital. Thank you, sir. 3 cheers to Dr. Apadurai. Thank you, 3 cheers thank to you. Dr. Rela. Thank you. Thank you, sir. Thank you. I'm coordinating, I think, this for you guys. You can ask. Dr. Ayyadhurai is arthroscopic surgeon, minimally invasive surgeon. He does keyhole surgery inside joints. That's his job. And he's also a sports surgeon. Joint injuries happen inside the joints and he repairs broken ligaments and all of that is his job. So it's not just the young people with sports injury that are benefiting from him. We have clearly seen that even 97-year-old young man can also benefit from his technical abilities. And I think science has moved on that minimally invasive, which is really a keyhole surgery inside the joint, can be done in 97-year-old without a general anesthesia, because general anesthesia may carry risks for him. So the anesthetists, I'm sure, have given him a good block, local anesthesia, so he doesn't feel the pain. And he had to speak to him constantly to distract him from the pain, maybe. So, but I want to ask Dr. Ayyadhurai, what is unique about this that we want to tell this story? One thing is, it is the most simplest procedure. Minimal blood loss, minimal access surgery, and maximum, should I say, you'll get the maximum results
maximum benefit out of it. And because traditionally what had been done for a problem like this is a replacement before the invent of the balloon. Now this is really, it doesn't burn any bridges. If there is a problem later on, we can convert it into an arthroplasty later. So that's the benefit the patient gets. The benefit. தமிழ்ல. Okay. ஸோ இந்த வழக்கமாக ஒரு 80 வயசுக்கு மேலே ஏற்படுற இந்த தசைநாறு கிழிஞ்ச ப்ராப்ளத்தினால ரொட்டேட்டர் கஃப் ரிப்பேர்னு சொல்லி அதுவும் மினிமல் ஆக்சஸ் நம்மளால் இழுத்து வச்சு தைக்க முடியும். வி ஆல்சோ ஹேவ் அந்த பேச்சஸ்ன்னு சொல்லி கமர்ஷியலி அவைலபிள் பேச்சஸ் இருக்குது. அது ஒரு இத்து போன மாதிரி தன்மை இருந்ததுன்னா அந்த பேட்சையும் போட்டு நம்ம சரி பண்ண முடியும். இப்போது அந்த மாதிரி பண்ண முடியாத பேஷண்ட்ஸ்க்கு இந்த பலூன் வந்து ஒரு 2 to 3 years ஆஃப் குட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சம்டைம்ஸ் திஸ் கேன் பி பர்மனன்ட் ஆல்சோ. யாராவது கேள்வி கேட்க போறீங்களா? இது மெடிசன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, வெறும் நார்மல் செலைன் மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் பயோடிகிரேடபிள் பாலிலாக்டிக் ஆசிட். ஸோ இதுக்குள்ளே வந்து நார்மல் செலைன் இருக்கு இல்லையா, நம்ம குளுக்கோஸ் போடுறதுக்கு நம்ம ஐவி ஃப்ளூட் ஏற்றோம்னா அது வந்து ஒரு 50 ml போட்டுட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 15 ml நம்ம ரிட்ராக்ட் பண்ணிடும். தென் திஸ் ஸ்டேஸ் இன்சைட் தி ஷோல்டர். இது அந்த பக்கம் இந்த பக்கம் நழுவாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த செலைன் போடுறது. ஸோ 2 yearsல இது எப்படியும் கரைஞ்சிட போகுது. ஸோ பெரிய பெனிஃபிட், பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரப்போகிறது இல்லை. தட்ஸ் அ இன்ஜெக்ஷன். எஸ், ஆமாம் சார். ஒரு சின்ன துளை போட்டு இந்த இது மட்டும் நம்ம உள்ள செலுத்த வேண்டியது இருக்கும் அந்த ஷோல்டருக்குள்ளே. ஜஸ்ட் லைக் an injection, correct? You are right. It's an injection inside a material that we put inside. Yes. Injection into the joint illa, injection inside this. ஸோ வெறுமா ஜாயிண்டில் இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா எங்கே பார்த்தாலும் பரவிடும் இல்லையா, ஜாயிண்ட் உள்ள எங்கே பார்த்தாலும் பரவிடும், தேவைப்படுற இடத்துல உட்காராது. இது வந்து அப்சார்பபிள் மெட்டீரியல். இது உறிஞ்சி கொஞ்ச நாள் கழித்து தானாகவே மறைஞ்சிடும். இதை உள்ளே வச்சுட்டு அது உள்ளே இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா இது உள்ளே இருக்கும் அந்த தண்ணி. அந்த மூமெண்ட்டில் எங்கேயும் நகராமல் அந்த எந்த இடத்துல அந்த சொல்யூஷன் இருக்கணுமோ அந்த இடத்துல உட்காந்துருக்கும். அது ஸோ இது மேசிவ் இர்ரிப்பேரபிள் டயர்னு இருக்குங்க. சில தசைநார் நம்மளால் இழுத்து வச்சு தைக்க கூட முடியாது. ஏன்னா அந்த ஏஜில் அந்த டிஷ்யூ குவாலிட்டி அந்தளவுக்கு தரமாக இருக்காது. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். யா. ஸோ இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டட் ஃபார் பேஷண்ட்ஸ் above 65 years of age. ஆமாம், until 65 years of age we have other methods to bring it back. திருப்பி கொண்டு வந்துட முடியும். ஏன்னா டிஷ்யூ குவாலிட்டி டிஜெனரேஷன் தான். நம்ம முடி நரைக்கிற மாதிரி தசைநாரும் இத்து போயிடுதுங்க. Cost is, I think, the balloon might cost 2.5 lakhs. But he wants to know the cost. Yes. Somewhere around 2 to 2.5 lakhs. 2.5 lakhs. இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பை மாதிரி தான் இருக்குது. I think it is imported from. No, it is not an indigenous product. Mm-hmm. Right now, for his age, I think this is the best possible treatment that he can get. Yeah. Yes, sir. So now we were searching literature about this during the press meet. அப்போ தான் தெரிஞ்சது சார் தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பேஷண்ட் who had received this balloon. ஆமாம், ஹோல் வேர்ல்டு, கரெக்ட். இதுக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட் வந்து 86-year-old, சார் வந்து 97-year-old. he is the oldest patient. Not very sure, sir. இந்த இன்ஜெக்ஷன் கேட்குறீங்களா? லெஸ் தென் சென்டிமீட்டருங்க, 9 mm இருக்கும். எஸ். அதோட எஃபெக்ட் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பலூன் வந்து 2 yearsல கரைஞ்சிருங்க. ஆமாம். ஸோ அந்த பலூன் போட்டு இன்ஃப்ளேட் பண்ண உடனே தசைநார் வந்து ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் கேன் கம்பன்சேட் ஃபார் தி டேர். ஆமாங்க. இல்லை, சின்ன குழந்தைக்கு பயன்படுத்த முடியாது. 65 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பண்ண முடியாது. 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பண்ணலாம். 65 வயசுக்கு மேலே ரிப்பேர் பண்ண முடியாதுங்க. லிகமெண்ட்ஸ் வந்து டேர் ஆகிடும். ரிப்பேர் பண்ணாலும் ஒன்றோட ஒன்று கொண்டு வர முடியாது. ஸோ இது ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இன்ஃபெக்ஷன் இருந்தால் பண்ண முடியாதுங்க, மற்ற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணலாம். எஸ், எஸ்.
மூமெண்ட்ஸ் வந்து 3 monthsக்கு அப்புறமேட்டு மூமெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்துடுங்க, நல்லா கையை தூக்குற அளவுக்கு வந்துடும். இன் 6 months to 2 years he'll be having full range. சில பேஷண்ட்ஸ் போய் டென்னிஸ் விளையாடி இருக்காங்க. நம்ம போன வாட்டி பண்ண ப்ரெஸ் மீட் வந்து he is a swimmer, he has gone back to swimming in 1 year time. Yes, any patient with a massive rotator cuff tear which cannot be repaired, அந்த பேஷண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணலாம். It depends on the patient's recovery and the reaction for this balloon to the patient. Somewhere around 1.5 years to 2 years அது disappear ஆயிடும். Yes. அது ஒன்றும் ஆகாதுங்க. அது ஸ்டெரைல் சலைன், அது ஒன்றும் ஆகாது. கரெக்டுங்க. எஸ். இல்லை இல்லைங்க இல்லை. நோ. Incidentally, I want to tell a small thing. That is, Dr. Priyaj told me that he did this procedure on his father about 10-15 days back, and then to take it, you are 97. Don't worry, you take it, you will be all right, he said. He encouraged me. Then I thought, oh, okay, casual doctor, I said. That's why I want to tell. I want to place, because I think this type of treatment, I don't think anywhere available. It's a new thing I heard. In my 96 years of service, I have not heard. Other problems, they have kept a stent and other things for heart strain and all. But this type of thing, I think it is whether available in India also, I do not know. நானே கேள்விப்படல. இல்லைங்க, இது வந்து ஸ்பெசிஃபிக்லி டிசைன் ஃபார் ஷோல்டர் ஜாயின்ட்ஸ். ஆமாம், ஏன்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக வி ஹேவ் தி ஸ்பேஸ் அண்ட் யூட்டிலிட்டி. கரெக்டாக அந்த ஷோல்டர் பிளேட் போனுக்கும் இதுக்கும் நடுவில் அதை வச்சு அதை ஃபல்கிற மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கையை மேலே தூக்கிற முடியும். அது we can try to fix it. அந்த கிழிஞ்சு போயிருக்க தசைனாரே இழுத்து வச்சு தச்சிட முடியும். அது அவங்களுக்கு கன்வென்ஷனல் சர்ஜரி பண்ணிடலாம். ஆமாம், நார்மலாக பண்ணுற மாதிரி சர்ஜரி பண்ணிடலாம் அவங்களுக்கு. பட் இவங்களுக்கு வந்து ஹீல் ஆகாது இந்த வயசில். ஆமாம், அதனால் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆகணும். கரெக்ட். நோ சைட் எஃபெக்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் பயோடிகிரேடபிள். இது வரைக்கும் தேர் இஸ் நோ சைட் எஃபெக்ட்ஸ். Operation, of course, a sterile operation theatre is required. You need specialized training to do this. ஆமாங்க, yeah. And you need a good anesthetist. And operation மட்டுமே சக்ஸஸ்க்கு கிடையாது, ஃபிசியோதெரப்பியும் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்குமே ஈவனாக தான் சர்ஜரி பண்ணுவோம். சம் பீப்புள் will have good functional outcome, some people may not. ஸோ எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் our patients do very well. 10% because of the surgery and 90% because of the physiotherapy they do. Yeah. Size of the patient, எவ்வளோ இருக்குன்றது. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பலூன் ஆர் அவைலபிள். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் மார்ஃபாலஜி ஆஃப் தி பேஷண்ட். எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ லென்த்து, எவ்வளோ பிரெத் தேவைப்படுது மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிடுவோம். we have to measure pre-operatively. ஆமாம் ஆமாம். கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அது வந்து அவங்களோட சுதந்திரம் தான். இப்போ மற்ற ஊரில் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லைங்களா, மாத்திரை கூட போய் வாங்க முடியாது. நம்ம ஊரில் மட்டும்தான் போன உடனே என்ன வேணாலும் கிடைக்கும் மாத்திரைகள். ஸோ அது வந்து கரெக்டானதுன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப தவறுன்னு சொல்ல முடியாது. இந்தியாவை பார்த்தோம்னா தவறுன்னு சொல்ல முடியாது. he has not taken anything except paracetamol. that's a good thing. நிறைய பேர் போய் ஸ்டீராய்டு மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ paracetamol for pain அவர் பண்ணது கரெக்டாக தப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் he has gone to the right place for the right treatment. பெயின் கம்மியாக இருக்கலாம். ஆமாம், ஏர்லியாக நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணுவோம். உங்களை தான் கேட்கணும் அந்த கேள்வி. அடிப்பட்ட உடனே நீங்களே மாத்திரை சாப்பிட்டீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போலியா, 4 மாதம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அவர் கேட்குறாரு. Small fall, and then I got up as usual, and then there was I did not feel pain at that time. After 2 or 3 days there was small pain, for which I took paracetamol myself. I did not go to any doctor.